அடுத்த படம் இந்த தெரிஞ்சு இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரியான ரேட்டிங் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது சொல்லுவான் நம்புங்க சார். அதான் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆனதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் 3 சூஸ் பண்ணா இந்த படம் வந்து பயங்கரமான காம்படிஷன்ல இருக்கும். பெஸ்ட் 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 சரவண ஷாப்பிங் பெஸ்ட். ஏன் பெஸ்ட் நான் சொல்றேன். 5 வாட்டி பாத்துறேன் இந்த படத்தை, நான் தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் பெஸ்ட்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் சொல்லல, கமர்ஷியல் படம்னு கூட ஒரு சிம்பிளான ஈகோ கிளாஷ். அதுக்கு வந்து கேஸ்ட்ன்ற இன்னொரு லேயர் வச்சு எல்லா ஆடியன்ஸ்க்கும் எப்படி போய் ரீச் ஆக முடியும், எல்லாரையும் போய் எப்படி அது கூட கனெக்ட் பண்ண வைக்க முடியும்ன்ற மாதிரி எடுத்து அதை ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் படம் வந்து ப்ளூ ஸ்டார். நான் உள்ளர போகவே எப்படி இருந்துச்சுன்னா இது ப்ளூ ஸ்டார்ல இருந்து எந்த இடத்துல டிஃபர் ஆக போகுதா இருந்துச்சு. ஆனா சூப்பராவே டிஃபர் பண்ணி. ஆமா, எந்த இடத்துல எனக்கு ப்ளூ ஸ்டார்ல வந்து இந்த கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தவே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒருத்தான் இருந்தது. அகைன் ரீவாட்ச் வேல்யூ நிறைய டைம் எப்ப போட்டாலும் சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி எதுல போட்டாலும் பார்க்கலாம். ஹிந்தி பாக்குறோம் நம்ம எப்ப போட்டாலும் அந்த மாதிரி இருக்கு இவர் ஒரு கண்ணி இருக்கு, இவர் அதுக்கு மேல ப்ரோ கொளுத்துறாங்க ப்ரோ. இந்த 4-5 மணி நேரத்துக்கு படம் எடுத்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ. இந்த படமும் இந்த வருஷத்துல வந்ததுல டாப் 3ல அகைன் பயங்கரமான காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அகைன் துப்பாக்கியை வாங்கிட்டு நம்ம ஆளு என்ன பண்ண போறாருன்னு சொல்லி எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ துப்பாக்கி அகைன் இவ்வளவு பெரிய படத்தை ஃபுல்லா பண்ண முடியுமான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்கப்போ முடியும்டா அப்படின்னு சொல்லி காமிச்ச படம். பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டுக்கு மேல ஏதாவது ஒரு கேட்டகரி இருந்தா அதுவும் வச்சுக்கோங்க. பெஸ்ட் பெஸ்ட் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லவ் போர்ஷனுமே வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் வருது அதெல்லாம் இருந்தாலுமே ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. ஸ்டாக்கிங் இல்லாம இருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிவகார்த்திகேயன் மூவில ஸ்டாக்கிங் இல்லாம இருந்துச்சு. கதை வயசுமே அவங்க வந்து நல்லா R&D பண்ணி ஆர்மி சைட்ல போயிட்டு ஒருத்தர் உட்காந்து அவங்க கூடவே இருந்தவங்களை உட்காந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு கதை கேட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் கதை கேட்டு ஒரு நார்மலைஸ்டு கதையா எடுத்துட்டு போனாரு. சிவகார்த்திகேயன் வந்து இந்த வருஷம் வந்து அப்படியே லைக் ஃபுல்லா பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவரையே வருத்திக்கிட்டு நல்லா மெனக்கிட்டு அவர் நடிச்சிருக்கிறாரு படமா. இன்னொரு மெயின் பாசிட்டிவ் வந்து ஹீரோயின் சாய் பல்லவி ஒரு இடத்துலயுமே வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டர். ஸ்பெஷலா அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க அழணும், ஆனா அழக்கூடாது. எல்லாருமே ஒரு சில இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. ஆனா ஒரு இடத்துல கூட சாய் பல்லவி அதை காமிக்கவே இல்லை. ப்ரோ கொளுத்துறாங்க ப்ரோ. இந்த 4-5 மணி நேரத்துக்கு படம் எடுத்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ. சரி, அடுத்த ஸ்கிப் பண்ணி விடுதலை 2 போவோம் நம்ம. தப்பிக்க வாங்க. என்ன படம்? இப்போ வாங்கடா. அதாவது கங்குவா இல்ல ஒரு அதெல்லாம் குறியீடு சார், மன்னிச்சிருக்கேன்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒரு பழமொழிக்கு இதை விட 100% ஒரு படத்தால ஜட்ஜ் பண்ண முடியாதுன்றது அது இந்த படம் தான். தவளை தன் வாயால் கெடும்ன்றது. சும்மா இருந்த படத்தை அப்படியே விட்டுருந்தா கூட சரி பரவாயில்லடா அப்படின்னு கூட விட்டுருப்பானுங்க. சும்மா இல்லாம 1000 கோடி 2000 கோடி ஆமா. டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். இல்ல ஆக்சுவலி நான் படம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு. பெஸ்டா எனக்கு வந்து படம் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதாவது பிலோ ஆவரேஜ். ஏன் வந்து உனக்கு ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த யோ யோ நான் அந்த சீன்ல நான் தான் யோ யோ பிடிச்சது நான் தான். முடிச்சது நான் தான். அந்த சீக்வன்ஸா இல்லாம பீரியாடிக்கல் டைம் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்குல்ல, அதுவே படமா கொண்டு போயிருந்தா ஓரளவுக்கு வந்து ஓகேவா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் போயிருக்கோம். அது ஒண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சிவாட் வந்து என்னதான் கதை வயசுல வீக்கா இருந்தாலும் டெக்னிக்கல் வயசு நான் சமைச்சிட்டாங்க. உண்மையாவே அந்த எஃபர்ட் எடுத்துருக்காங்க. அந்த சிஜியா இருக்கட்டும் சரி மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கதை அந்த சின்ன படம் கதை வச்சிருந்தா அதுவும் அம்மா அம்மா ரஜினி நம்பர் அப்பா ஆனா அந்த ஹீரோயின் கிங்ஸ்லி யோகி பாபு தேவையே தேவைன்னு சொல்றீங்க. இல்ல இன்டர்வியூ வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து படத்துக்கு அப்புறம் பாக்குறப்ப ரொம்ப என்ஜாயபிளா இருக்குது. ஞானவேல் சார் வந்து கதை கேட்டாரு. இதே ரூம்ல தான் உட்காந்து கதை கேட்டாரு. கேட்ட உடனே அவர் வந்து
முதல்ல ஒரே வார்த்தை சொன்னார், சார் இந்த படம் தான் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அந்த படத்தில் கத்திக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு கதை, ஒரு கொஞ்சம் எஃபோர்ட் போட. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அமரன் படத்துலையும் இதுலையும் என்ன சொன்னோம், நிறைய ஆர்டி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அந்த படத்துக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு. இதில் யாருமே உழைக்கல. லைக் சூர்யாவோட முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிங் பண்ண ட்ரை பண்ணி தவிர அதுவே அவுட்புட்டாக வரப்போ ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் இப்போ இந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு சூர்யா கிட்ட இருந்தாரு, சூரியரை போட்டு ஜெயில் தேட்டர்ல வந்துக்கலாம், அந்த ஆளுல இருந்த பேச்சு வாங்குவானா அப்படின்னு கஷ்டமா இருந்தது. இதுல படத்தை விட்டுட்டு தனியா ஒருத்தர் அடிக்க வேண்டியது இருக்கு. நாங்க ரிவ்யூல அடிக்க மறந்துட்டோம். எக்ஸ்பிரஸ் அந்த ஒரு ரிவ்யூ போடுவார் ஒரு நண்பர். கங்குவா 2 வந்து கழுவி ஊத்துனாரு. கங்குவா வந்து கழுவி ஊத்துறான். கங்குவாலாம் அதே புஷ்பா 2 ரிவ்யூ பார்த்தா ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்காக இந்த படம் அடி வாங்கினதை விட இந்த படத்தை சுத்தி நடந்த விஷயத்துக்காக இந்த படம் அதிகமா அடி வாங்குச்சு. படம் நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துகிட்டு இருக்கு. மியூசிக் நல்லா அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தன்ற மாதிரி ரொம்ப நாளா நம்ம தமிழ் சினிமால இருந்த சாவத்தை போக்குன ஒரு படமா நாங்க கருதுறோம். வெற்றிமாறன் எங்க பார்ட் 2 எடுத்ததால தோல்வி மாறனா ஆயிரம் பயந்து இருந்துச்சு. ஆனா அந்த பார்ட் 2 சாபத்தை வந்து நீக்கி நான் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். நீங்க என்னடா புஷ்பா 2 எடுக்கிறீங்க, விடுதலை 2 பாருங்க. அதை என்ன கம்பேர் பண்றது? பெஸ்ட் நான் பார்க்கலைங்க. பெஸ்ட் எனக்கு குட்டு இல்ல நான் மாத்திக்கிறேன், குட்டு தான் ரீசன் வச்சிருக்கேன். அப்ப நானும் மாத்திப்பேன். அப்ப 3 பேருமே குட்டு தான். எனக்கு என்னன்னா, அது படம் சொன்ன விஷயம் பெஸ்ட், படமா ஒரு சினிமாவை பாக்குறப்போ குட்டு தான் சொல்லுவோம். டெக்னிக்லாம் நிறைய உறப்பட்ட பிரச்சனை. நீங்க அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, எனக்கே கன்ஃபியூஷன். குழந்தை பிறக்கும் போது ஹரி இருக்கிறாப்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமே செத்து போயிடுறாப்ல. அந்த அது நான் லீனியரா எடிட் பண்ணது வந்து ரொம்ப அவசரமா, எல்லாமே அவசரமா, டப்பிங் அவசரமா பண்ண மாதிரி இருந்துச்சு, எடிட்டிங் அவசரமா பண்ண மாதிரி இருந்துச்சு, கதையை முடிச்சதுமே அந்த டியூரேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு சுருக்குறேன்ட்டு பயங்கரமா எடிட் பண்ணி அது கண்டிப்பா புரியாது. ரிவ்யூல இதை சொல்லியிருந்தோம், சில படங்கள் ஏன் பார்ட் 1 வந்துச்சுன்னு தெரியாம பார்ட் 2 எடுத்திருப்பாங்க, இது ஏன் பார்ட் 3 வரல, நிறைய கதை இருக்கு, இன்னும் ஏன் ரஷ் பண்ணாம இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு நிறைய கேரக்டர்ஸுமே மிஸ் ஆச்சு. போன டைம் கிளைமேக்ஸ் முடிஞ்சது இந்த ஹீரோயினோட கேரக்டர் காப்பாத்தினாரா இல்லையா, அதுக்காக தான் அவர் வந்து விஜய் சேதுபதி பிடிக்கிற மாதிரியே போயிருப்பாரு. அந்த கேரக்டர் என்ன ஆச்சு, அந்த கூட்டம் ஒரு லேடிஸ் கூட்டம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க தப்பிச்சாங்களா, அந்த ஊருக்கு என்ன ஆச்சு, அந்த கேம்ப் என்ன ஆச்சு, இந்த மாதிரி கதை நல்ல கருத்து நல்ல கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொன்னதுனால இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே தெரியாம மறந்துருச்சு. எப்படி பார்ட் 2 இப்படியா அப்ப பாதி இவரை தவிர அல்லு அர்ஜுனை தவிர இது எல்லாமே இந்த படத்துல கேவலமா தான் இருந்துச்சு. புஷ்பா 1 விட எனக்கு புஷ்பா 2ல வந்து நல்லா இருந்தது இந்த மாதிரி இருந்துச்சு. அவர் தான் ரொம்ப முட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சி இந்த வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்கிறாரு. எனக்கு பிடிக்காததுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஃபாஃபாவை அசிங்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா. எனக்கு அது நான் வந்து ராஷ்மிகாவை ஒரு இடத்துல எச்சி போ அப்படின்னு விட்டுருவேன். ஆனா ஃபாஃபாவோட கேரக்டர் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்காதா, ரொம்ப மோசமா. அந்த மனுஷன் இப்போ இந்த வேட்டையன் படத்துல கூட எது நல்லா கூட இந்த பேட்டரி கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனா அந்த மனுஷனை கொண்டு வந்து கோமாளி, லிட்டரலா கோமாளி மாதிரி டான்ஸ் ஆட வச்சு பாட்டு பாட வச்சு லூசு மாதிரி நடிக்க வச்சிருந்தாங்க. இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, எனக்கு அந்த தெலுங்குல வந்து இந்த ஹீரோ வந்து பயங்கரமா காமிக்கணும் காமிப்பாங்கல்ல. நீங்க அல்லு அர்ஜுன மேல புஷ் பண்ணுன்றதுக்காக ஒரு பீக்ல இருக்க அல்லு அர்ஜுனோட பெஸ்ட் ஆக்டர், அந்த மனுஷனை போய் நீங்க கீழே ரொம்ப டாமினேட் பண்ணி காமிச்சது எனக்கு எரிச்ச மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஹீரோயின் கேரக்டர் இப்பதான் ரீசெண்டா நிறைய படங்கள்ல வந்து முக்கியமான வந்து கேரக்டர், லைக் அமரன் படத்துல வந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. லப்பர் பந்து கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்போ திரும்பவும் நான் ஒரு 10 வருஷம் பேக்ல போறேன்ற மாதிரி இந்த கேரக்டர் இன்னும் வரல. இவரே ஐட்டம் டான்ஸ் வைப்பாராம், இவரே கிளைமேக்ஸ்ல பொண்ணை காப்பாத்துறான். அந்த சிண்டிகேட்டை மட்டும் வச்சு கொஞ்சம் கதையை நோத்தி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாம அவரோட எமோஷனல் பார்ட்டை மட்டுமே வச்சு நோத்தினால பார்க்கும்போது அந்த சிண்டிகேட் செட் ஆகும். சிண்டிகேட் யார் ப்ரோ படத்தை பாருங்க. அதை தாண்டி இந்த படத்துல இந்த ஆளை கெட்டவனா காமிச்சிருக்கணும். அவர் ஒரு ஸ்மக்லர். ஆமா, அவர் சைடு இருக்கிற கெட்டதையும் காமிச்சுட்டா நல்லதுன்ற மாதிரி காட்டியிருக்கோம். ஆனா கெட்டது இவர் பண்றது எல்லாமே நல்லதுதான்ற மாதிரி காட்டணுன்றதுனாலே அது ஒரு பெரிய மைனஸா முடியும். இதுல என்ன ட்விஸ்ட்னா, புஷ்பா 1 சரி புஷ்பா 2 சரி, அந்த 2 படம் தான் தெலுங்கு சினிமால ஹீரோவா கொஞ்சம் ரொம்ப ஓவர் பவர் இல்லாம காட்டுறாங்க. இந்த படம் வந்து இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்டர் நினைச்சிருந்தாரு. அண்ட்
நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸ் சைடுல இருந்து அவங்க நிறைய அந்த நினைச்சிருந்தாங்க. பட் வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய அடியும் இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்காக இது வந்து ஒரு பிரைஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். பெஸ்ட் குட் எனக்கு வந்து குட். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கம்யூனிட்டிங்க சொன்னதான் கேட்கல. நான் மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டு போயிட்டேன். 96 படம் டேரக்டர்னால போனேன். எனக்கு வந்து அது ஜாலி, அது கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா இப்போ 4 பேர் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க பேசும்போது நான் ஏதோ பார்த்து அதை என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் அந்த இடத்துல கார்த்தி வீட்டுல உட்காந்து ஏதோ கேட்குற மாதிரி இருந்தது. அதனால எனக்கு பெஸ்டா இருக்கு. 2 பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கான்வர்சேஷனா ஒரு ஃபுல் படமா காட்டினது நல்லா இருந்துச்சு. ஏன் அதை குட்னு போட்டேன்னா எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக் அடிச்ச மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் சொல்றத விட அந்த ஒரு ஆத்து சீன், ராஜா சீன் இல்லைன்னா அது ஒரு அது எனக்கு ஜல்லிக்கட்டு கதை வரைக்கும் கூட எனக்கு நல்லா இருந்துச்சு. அகைன் அந்த ஆத்து சீன் போறப்பதான் அது வரைக்கும் அந்த கார்த்தியோட பேர் என்னன்னு யோசிக்கல. அவ்வளோ நாலு என்ன சொல்ல ரொம்ப புரிஞ்சுதாமா ஆடியன்ஸ் யாருமே யோசிக்கல. கதையோட ஜெல் ஆயிட்டாங்க. என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. அரேஞ்சாங்க இப்படி பண்றாங்க, அந்த கில்ட் ஃபீல் தான் நமக்கு இருந்துச்சு. எப்போ அந்த லேக் அடிக்க ஆரம்பிச்சதோ அப்போ ஆடியன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மற்றபடி இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும், நிறைய ஃபீல் வருத்தப்பட்டான். எனக்குள்ள ஒரு உணர்ச்சி இருந்தது. அதை வந்து நான் குடிக்கும் போது நான் எப்படி பேசணும் அதை நான் வெளிப்படுத்தினேன். ஆனா அது அதை போய் லாகுன்னு எல்லாருன்றதான் எனக்கு வருத்தம். அந்த படம் சக்சஸ் ஆனது கூட எனக்கு இவ்வளோ இது கிடையாது. எனக்கு அது இதாச்சு தான் வருத்தம்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்றாங்க பேன் இண்டியா. நான் பேன் வேர்ல்டுன்ற மாதிரி ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சா சைனா ரிலீஸ் ஆச்சா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் ப்ரோ. அதான் சைனா ரிலீஸ் ஆகி அங்க இருக்கவங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு பெற்ற ஒரு படம் வந்து எனக்கு ஏன் ஒரு ஆத்திரமா வருது. எனக்கு ஏன் இந்தியா ஆடியன்ஸ் இப்படி கேவலமாகறானு. எனக்கு ஜவான்னா நல்லா இருக்குது. நான் எப்படி நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. குட் தெரியும், அவரால சொல்றாரு எனக்கு தெரியும். ஏன் நான் சொல்றேன் சொல்லுங்க. இதே மாதிரி இதை விட வயலண்டா இருக்கிற ஒரு படம் வந்து நான் பார்த்திருக்கேன். அதனால மட்டும்தான் குட். மற்றபடி படத்தை குறைன்னு சொல்ல வேற எதுவும் இல்லை. தெரிஞ்சிருச்சு இதான் வரப்போ தெரிஞ்சதுனால எனக்கு அவ்வளவு பெரிய ட்விஸ்டா தெரியல. அந்த படம் பார்க்கலாம், இது பயங்கர பெஸ்டா இருந்தது. அந்த அளவுக்கு அது என்னோட இதுதான். அதே பேட்டர்ன், அந்த ஸ்டோரி பேட்டர்ன்ல இருக்க படம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது இல்லாம அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்குல்ல, அது தமிழ்லயுமே நான் ஆல்ரெடி ஒரு படம் பார்த்துட்டேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் என்ன படம் வெள்ளை குக் அது எனக்கு ஆல்ரெடி ஆமா அந்த படம் வரல. அது சூப்பர் படம் தான். எனக்கு அந்த கோவம் தான். ஏன்டா இதே மாதிரி ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருந்துச்சு, அதை மட்டும் ஓட வைக்கல, இதை மட்டும் ஓட வைக்கிறீங்கன்ற கோவம் தான் எனக்கு. ஏன்னா அதான் எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளே வந்து நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த பார்பர் சீன் வந்ததுல பார்பர் ஷாப் போயிட்டு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு இது ஓகே, இது பாஸ்ட், இது பிரசன்ட். அதுக்கு முன்னாடி என்ன முடிய வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல. அனுராக் கஷ்யப் முடி வந்து பிரசன்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுல கொஞ்சம் பிளாக்கிஷா கட்டிருப்பாங்க. கரெக்ட் மீட்டர்ல அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோ கொளுத்துறாங்க ப்ரோ. இந்த 4-5 மணி நேரத்துக்கு படம் எடுத்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ. இல்ல கொட்டுக்காளி என்ன கேட்டா இந்த கம்பாரிசன்லயே வைக்க கூடாத ஒரு படம்னா என்ன கேட்டா கொட்டுக்காளி தான். இந்த படத்துக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகல. இப்ப நானுமே வந்து இன்ஃபுளுசர்ஸாலதான் வந்து இன்ஃபுளுன்ஸ்ட் ஆகி இந்த படம் பாக்குறேன். அது ஒரு ஆடியன்ஸா என் மேல தப்பு இருக்கு. இது என்னன்னா இது படம்ன்றதை தாண்டி ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம எல்லா படத்துக்கும் சொல்லுவோம்ல, நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளேயே கூட்டு போயிட்டாங்க. இது வந்து ட்ரூ, அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டு போற விஷயத்த 100% ட்ரூவா படம் எப்படி இருக்குன்றது இந்த படம் தான். ஸோ இது இந்த கம்பாரிசன்லயே வைக்க முடியாத ஒரு படம். என்ன கேட்டா நான் பெஸ்ட் தான் ப்ரோ. கொளுத்துறாங்க ப்ரோ. இந்த 4-5 மணி நேரத்துக்கு படம் எடுத்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ. எனக்கு பிலோ ஆவரேஜ். அது மாதிரி பேசியது இல்லை. மெயின் பாசிட்டிவ் வந்து மியூசிக் அண்ட் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் R&D பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் அனிருத்தோட ஜிவியோட மியூசிக் பயங்கரம். ஆமா ஆமா. எனக்கு பிலோ ஆவரேஜ் ஏன்னா இவன் சொன்ன மியூசிக்னால தான் நான் பிலோ ஆவரேஜே வச்சேன். இல்லாட்டி ஒரு நீங்க ஜெயிலர் பாத்துருக்கீங்களா? லைக் எல்லா அந்த பெரிய ஸ்டார்ஸும் சேர்ந்து ஆமா ஆமா அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. படம் ஒர்க் அவுட் ஆகல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. டிமாண்டிங் ஆல்ரெடி 2 அடுத்த பார்ட் 2 சாபத்தை நான் கண்டினியூ செய்வேன் என்று எடுத்த படம் இது. எனக்கு இது எனக்கும் பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிக்கல. ஒஸ்ட் தான் எனக்கு இதுல டிமாண்டிங் காலனி 1 இதையும் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த போர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை தாண்டதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஒஸ்ட்னு தோணுச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல மேபி ஏதோ சொல்ல போறாங்களோன்னு உள்ள உட்காந்து
கிளைமேக்ஸ் அவங்களுக்கு எதை நோக்கி முடிக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. இங்க வரியா இல்ல அது கிடையாது, நீ அங்க போ, அங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. அங்க வரியா இல்ல இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. இது இங்க வவால் வருதா, வவாலுக்கு இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு, இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்படி என்ன சுத்திக்கிட்டே இருக்காங்க உட்காந்து. எதுதான்டா சொல்யூஷன் எனக்கு? அங்க இல்லையா மேல உடச்சிட்டு மேல போ, அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கடைசியில ஒரு சொல்யூஷன் கிடையாது. பாட்ரி வா நாங்க சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா? இல்ல அதை தாண்டி இல்ல ஆவரேஜோ பிலோ சொல்றது முட்டு கொடுக்கல. நான் ஆக்சுவலி எதுக்கு படம் பார்த்தேன்னா எனக்கு வந்து அருள் ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த கனெக்ட் பண்ண விதம் பயங்கரம். அதுக்கப்புறம் கூட்டு போனாங்க பிரியா பவானி சங்கர் வச்சு எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. எனக்கு ஒஸ்ட் இல்லாம பிலோ ஆவரேஜ்க்கு ஏதோ ஒரு பாயிண்ட். எனக்கு பர்சனலா இந்த கதை பிடிச்சிருந்தது. ஏன் அவன் டேஸ்டுக்கு அது பிடிக்குது. அதெல்லாம் ஏன் கேட்டா அவனால பிலோ ஆவரேஜ், நீ ஆவரேஜ் சொல்லு. நீ 2 பாயிண்ட் சொல்லணும். கதை வைஸ் பிடிச்சது உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கரெக்டா தான் மூவ் பண்ணிருந்தாங்க. இதே நீங்க ஃபாரின்ல எடுத்திருந்தா நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு ஜேம்ஸ் கதை ஃபாரின்ல வந்து காதலிங் தவிர எந்த பேய் படமுமே நல்லா இருக்காது. இதே மாதிரி தான் ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்திருந்தானா நல்லா இருக்குன்னு இல்ல அவனே அடிவா ஜேம்ஸ் பாண்ட் லிஸ்ட் அடி வாங்கிட்டு இருக்கான். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு லாஜிக்கலாவும் கரெக்டா இருந்தது. லைக் ஒரு பேய்கிட்ட இருந்து தப்பிக்க வந்து அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு அல்மைட்டி திங்கிற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அங்க இருந்து மேல போனாதான் நீ தப்பிக்க முடியாது சொல்ல அது கேம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆமா இப்ப கேம் போறப்ப எப்படின்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் விஷயம் தெரியும். அது லிஸ்டா இல்ல, அது ஒரு டைம் 2 டைம் பரவாயில்ல. கதை சொன்ன மாதிரி. பட் அந்த இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா தெரியுமா, டிமாண்டி 1ல அந்த பேய் ஒன்று வருது தெரியும்ல, அந்த தலைமுடி வச்சுட்டு போட்டு சீனா அது இறங்கி இப்படி தட்டி ஒரு சம சீனா. டிமாண்டி காலையில அந்த பயம் இல்ல பயமே இல்ல, சுத்தமா பயம். ஒருத்தருக்கு ஒரு கட்ட இருக்கு, ஒருத்தருக்கு கட்ட ஆகல. அப்போ மொத்தமா கலங்கி போட்டு பிலோ ஆவரேஜ் போட்டுருவோமா? சரி என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அடுத்தது இந்த படம் வந்து இந்த வருஷத்துல வந்ததுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா இருக்கும். புஷ்பா 2 நம்ம என்ன சொன்னோம், கெட்டவனா காமி. அவன் முக்கியமான ஹீரோ கேரக்டர், பிரதானமான கேரக்டர் அவனா இருந்தாலும் அவனுக்கு கெட்டவனா காமின்னு சொல்லியிருந்தோம்ல, அது இந்த படத்துல கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். அதனால அந்த படம் பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து குட்னு சொல்லலாம். வீரப்பன்ல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய அர்ஷத் மேங்கல் அவங்க எல்லாருமே கெட்டவன் காமிக்கும் போது அவன் உண்மையாக கெட்டவனான்னு சொல்லிட்டு பீப்புள். அதே வந்து புஷ்பால வந்து இந்த கம்யூனிட்டி கார்டெல்லாம் அழிச்சு மரத்தை அடிக்கிறான். ஆனா அவனை ஹீரோவா பிரைஸ் பண்றது எனக்கு என்னமோ அந்த படத்தை அவங்க கெட்டவனா காட்ட மாட்டாங்க. அதான் அப்படி காட்டினா அவங்க இதை இல்ல கெட்டவனா காமிக்க மாட்டாங்கன்றது என்னன்னா, கவர்மெண்ட் எது நேஷனல் அவார்டு கொடுக்கணும். அப்போ வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் நம்ம கேட்டு படம் எடுத்துருக்காங்க. கமல் எவ்வளவு படம் எடுத்துருக்காங்க. நீங்க நான் படம் எல்லா படமும் நீங்க நேஷனல் அவார்டு கொடுக்கணும். அப்போ லியோல வந்து தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறாரு அவர் கெட்டவருன்னு சொல்லி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. புஷ்பா 2க்கு நீங்க ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல? ஸோ என்னன்னா அவன் கஷ்டப்பட்டு இப்போதான் சினிமாவை கேவலமா அந்த சினிமாவை வந்து சோசியலாகவும் எஜுகேஷன் வைஸாகவும் நம்ம நாலேஜாகவும் சினிமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த படத்தை போய் இது மாதிரி. ஆனா ஒண்ணு தமிழ் ஆடியன்ஸ் பரவாயில்ல. ஆனா இப்போ வந்துட்டு இந்த கேள்விப்பட்ட இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கெட்டவனாவே காட்டணும். ஆனா இந்த கேரக்டர் வந்து இப்பதான்டா கரெக்ட் அப்படின்ட்டு பாக்குறாங்க மாதிரி. லைக் அந்த டைரக்டரே ஷாக்ல இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒஸ்ட்ன்றத முடிச்சிட்டு அப்புறமா எனக்கு குட் நீ சொல்லு. குட் எனக்கு பெஸ்ட். எனக்கு பெஸ்ட் ஏன்னாக்கா அந்த ஸ்டோரி லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தமிழ் சினிமால 1000 லவ் படம் வந்திருக்கு. ஆனா அந்த டைரக்டரோட கட்ஸ் என்னன்னா அந்த கிரே ஏரியா ஆஃப் லவ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த சேரக்கூடாத காதல்னு ஒரு சிலது இருக்கு. அதை மெயினா எடுத்து அதை ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த மீட்டருக்குள்ள கரெக்டா வச்சு எடுத்திருந்தாரு. ஆனா நம்ம தான் லைட்டா அதை தப்பா எடுத்துட்டோம். ஆமா இல்ல எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பத்திலே கரெக்டா தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த படம் பார்க்கும் போதே ஒரு 2 பேர் சேர்ந்தாலே விளங்காதுன்றது மைண்ட் செட் எனக்கு இருந்தது. நிறைய பேர் வந்து என்னென்னமோ கண்டென்ட் யோசிச்சு அந்த படத்தை பயங்கரமா டெலிவரி பண்ணும்போது சிம்பிளா வாழ்க்கையில அன்றாட என்ன நடக்குதோ அதை எடுத்து அந்த அளவுக்கு ஒரு கிராஃப்டை கூட ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும்னா, அது இல்லாம என்னன்னா படம் ஒரு பக்கம் இருந்தாலும் மியூசிக் அந்த படத்துல பயங்கரம். எல்லா பாட்டுமே பசங்க ரைட் அவரு அந்த வேலை தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த படம் வந்து எனக்கு ஒண்ணு பெஸ்ட் இல்லாம எது குட்டுன்னு நான் சொன்னேன். எனக்கு பசங்க சும்மா தம் வச்சு தங்கி படம் பிடிக்காது. ஏன்னா மணிகண்டன் வந்து நான் படத்துல வெளியில இன்டர்வியூஸ் நான் எப்படி பாக்குறேன்னா சோசியலாவே ரொம்ப அவேர்னஸ் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர் அந்த மடின்ற கோவமும் நமக்கு வரும். அது ஆக்சுவலா அந்த கேரக்டரா பார்க்கும்போது நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அந்த டைரக்டர் வந்து இப்படி எல்லாம் கூட போர்ட்ரே பண்ணி அவனை வெறுக்க வைக்க தான் ட்ரை பண்ணிருக்கான். அது கரெக்ட்டா நீதான்டா மாஸ்ன்ற மாதிரி அவன் தம் அடிக்கிறதுல அந்த டாக்ஸிக் தான் அந்த படத்துல மெயின். அந்த தம்மே குடி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனா வெறுக்க வைக்க என்னன்னா இவரே ஒரு கட்டத்துல
என்ன அவன் தப்படிச்சுட்டே அது இருக்கான். ஆக்சுவலா அந்த கேரக்டர் வெறுக்கிறதுக்கு தான் பண்றாங்க. ஆனா எப்படின்னா இந்த படத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு சில பேர் இருக்காங்கல்ல, அவன் தனி பண்ணதான கேரக்டர்னு, அது எல்லாமே டேஞ்சர் கொஞ்சம். ஆமா, அவனுக்கு எல்லாமே ஆணாதிக்கம் இருக்கிற ஆட்கள் தான். இன்னமும் அந்த மூளையில எங்கேயோ ஒரு பகுதியில அவனுக்கு ஆணாதிக்கம் இருக்கு. ஆம்பளை எவ்வளவு குடிக்கலாம், தப்பு பண்ணலாம், அவன் வந்து சாரி கேட்டா பொண்ணு வந்து சேர்ந்துடணும், நீ எப்படி சேராம போலாம் அப்படின்னு அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறவன் அவன் தான் அப்படி யோசிக்கிறான். இது இந்தியன் டூ போலாம். இந்தியன் டூ போலாம்.